ஆட்டுகள் ஆட்டி ஜலம் இறச்சி பெருக்கி இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னா இதெல்லாம் அவளுக்கு ஒரு எக்ஸசைஸ். அதெல்லாம் பண்ணால் அவளுக்கு பிரசவம் ஆனால கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த காலத்தில் 10 பிரசவம் ஆச்சு, ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தை பிறக்கும், 10 ரூபா செலவில்லை, 10 காசு செலவில்லை. இப்போ நான் ஒரு பிரசவத்துக்கே 10,000 முதல்ல ரெடியாக வச்சுக்கணும். ஐசியம் போகிறதுக்கு கன்சீவ் ஆகிடுறதுனாலே டாக்டர் சொல்லுவான், அண்ணன் என்னென்ன அசையக்கூடாது. ஏன்னா இவைக்கே அசதி வேற சுற்றி சுகப்பிரதம் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு வருமானம் கிடைக்காது. அதனால அண்ணன் அசையாமல் அப்படியே கற்றுவோம். அந்த டாக்டர் பிரசவத்துக்கு முன்னாடி வரையும் கழிச்சிட்டு இருந்தா அப்புறம் ஈஸியாக சுகப்பிரசவமாக இருந்துச்சு. இப்போ என்ன எல்லாம் ஏகப்பட்ட பைசா செலவழியாது. அதுவும் பிறந்த குழந்தைய நல்ல இந்த காலம் அந்த காலத்து தாத்தானா இன்னைக்கு முட்டாட்டம் இருக்கான்னா அவன் அம்மா நல்லா எங்கா இருந்தான் அப்படிதானே எழுதணும். அவன் என்ன காலம் அவன் நோயாளின்னா எழுதான், நோயாளி போய் எழுதான். அந்த பிரசவத்தில் என்னைய 2 மணி நேரம் எழுதணும். அப்படி எழுதாம அவன் பேஷண்ட்னு எழுதான். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினாலே ஏன்னா எதை எழுதி எதை சொல்லி என்ன பண்ணுவோம் அதுவும் ஆகும். அதனால இந்த ஆரோக்கியமா இருந்தாலே குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கும். அதெல்லாம் மாறிச்சு. இந்த யசோட கை களைவதே கண்ணனுடைய பாட்டை பார்த்து கை களையாகும். Mugaye